காவேரி விஜய் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த மற்றவங்கள கொலை பண்ணுறது ரொம்ப கொடுமையான சமாச்சாரம் அப்படிங்கிறது தான் கொடுமை, அக்கிரமம். கங்காவும் நம்ம யமுனாவையும் கொலை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. வீட்டில் பேசிக்கிறாங்க, தீபாவளி முடிஞ்சப்போ அந்த பிள்ளை வேறு வழியே இல்லை. யமுனாவும் கங்காவும் அங்கேயே இருந்துட்டு அவர் சொல்கிறாரு, ஏம்மா அந்த வீட்டை பிரச்சனை வந்துச்சே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தண்ணி போட்டுட்ருக்காங்க, ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வீட்டை விற்றுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வீட்டை விற்க மனசே இல்லை அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அப்படி விற்கிறதா இருந்தால் நம்ம காவேரி பேரில் நாங்களே வாங்கிக்கிறோமா அப்படின்னு சொல்கிறாரு அவர். உடனே காவேரி பேரில் வாங்கிக்கிறீங்களா அப்படியா அப்படின்னு உடனே மிக சந்தோஷமாயிறாங்க பாட்டியும் சாரதாவும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்கெல்லாம் 2 பேரும் மானஸ் மாறி போயிடுது. இதில் என்ன பெரிய விஷயம்னாக்கும், ஒரு கேரக்டரைசேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த எழுதுனவங்களுக்கு கேரக்டரைசேஷன் தெரியுமா அப்படின்னு தெரியல எனக்கு. அதாவது என்ன வேணாலும் கொடுப்போம், அவன் திம்பாங்க அப்படின்னு கொடுக்காதெல்லாம் ரொம்ப கொடுமை அப்படின்னு தான் சொல்லுது. நிஜமாகவே இவ்வளவு கேவலமாக யோசிக்க முடியுமா அப்படின்னு தோணலை எனக்கு. இதில் என்னன்னாக்கும், வீட்டை விற்கணும் அப்படிங்கிறதுல முக்கியமான விஷயம் பணம் வேணும் அப்படிங்கிறது தான். இதில் கங்காவுக்கு காவேரி மேலே ஒரு 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 பொறாமை இருக்குது, ஒரு யூஎஸ்டிக்கு இருக்குது அப்படின்னு பேசலாம் நம்ம. ஆனால் யமுனா பற்றி காசு வேணும், காசை கொடுத்தாக்க சரியாயிடும் அப்படின்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஈக்குவலாக காவேரி கொடுக்குறத எதுக்குற மாதிரியே மூஞ்சியை காமிக்கிறது. அதான் சொன்னேன், கேரக்டர் ஆர்க்குன்னு ஒன்று இருக்கணும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வீட்டில் உட்காந்துட்டு சோறு திங்கிறதுடா, சோறு திங்கப்பாங்க, அவங்க சாப்பிட்டு போவாங்க அப்படின்னு எழுதி கொடுக்குற மாதிரி தான் இருக்கே தவிர, ஒரு கேரக்டரை ஒரு கண்டினியூஸாக கொண்டு போகணுங்கிற ஒரு எந்த எண்ணமும் இல்லை அப்படின்னு தோணுது எனக்கு. அப்புறம் வீட்டுக்கு வராங்க, வீட்டுக்கு சொல்கிறாங்க, வீட்டுக்கு பேசுகிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு காவேரிக்கு விற்கிறது விருப்பமே இல்லை அப்படின்னு கங்கா சொல்கிறது ஓகே. ஆனால் யமுனா சொல்கிறது ஓகேயா அப்படின்னு பாருங்களேன், நீங்களே யோசிச்சு பாருங்கள்.